நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் திரிசூலநாதர், திரிபுர சுந்தரி சமேத திரிசூலநாதர். ரொம்ப அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில். 4 மலைகளுக்கு நடுவே நடுவில் வீற்றிருக்கக்கூடிய திரிசூலநாதர் கோயில். இந்த கோயிலுடைய பேரே ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. சதுர்வேதி மங்கலம் தான் அழைக்கப்பட்டிருந்தது. அதாவது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா செழிப்புகளையும் வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு கிராமமாக இருந்தது தான் திரிசூலம். இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற திரிசூலம் சதுர்வேதி மங்கலம். அதாவது 4 பக்கங்களும் மலைகளால் சூழப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மங்களமான செழிப்பான ஒரு கிராமம். இந்த ஈஸ்வரன் கோயிலுடைய சிறப்பு, அதிசிறப்பு அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கேது தடைகளையும் தடங்கல்களையும் கேது பகவான் கொடுக்குறார்களோ, எந்த காரியம் எடுத்தாலும் தடையாக இருக்குப்பா, கல்யாணம் அந்த பேச்சு எடுத்தாலே தள்ளி போகிறது, அது பெண் வீட்டார் நம்ம பேசி அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அது நடக்க மாட்டேன்றது, இல்லை ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம புக் பண்ணாலும் மேட்ரிமோனியில் யாரும் அதுக்கு ரிப்ளை கொடுக்கல, இல்லை கல்யாணம் பேச்சுவார்த்தை நடந்து தடைப்படுறது, இல்லை மற்ற வேலை அப்படின்ற ஒரு விஷயம் தடைப்படுறது. எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் ஜாதகத்தில் இந்த ஒரே கோயில் சதுர்வேதி மங்கலம்னு அழைக்கப்பட்ட, இன்றைக்கி திரிசூலம்னு அழைக்கப்படுகின்ற, அதாவது நம்முடைய சென்னை மாநகரத்துடைய ஏர்போர்ட்டுக்கு நேர் எதிரில் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய லெவல் கிராசிங்கிலேருந்து உள்ளே போய் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டரில் இந்த கோயிலை நம்ம அடைஞ்சிட முடியும். ரொம்ப அமைதியான ஒரு எழில் பொங்கும் ஒரு மங்களகரமான செழிப்பான ஒரு கிராமம். இன்றைக்கும் மக்கள் ரொம்ப பிஸியாக இயங்கக்கூடிய ஒரு கிராமம் இது இன்னைய தருணத்தில். பட் 4 வேதங்களாக 4 மலைகள் சூழப்பட்டு இந்த திரிசூலநாதர் இங்கே சேவை சாதிக்கிறதா தான் ஐதீகம். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் 4 மலைகளால் சூழப்பட்டது, 4 வேதங்களால் காக்கப்பட்டது. இதான் அதனுடைய அர்த்தமும் தாற்பயமும். ஈஸ்வரன் திரிசூலநாதராகவும் தாயார் அம்பாள் தெற்கு நோக்கி சிறப்பாக சேவை சாதிப்பாள் திரிபுர சுந்தரி. சென்னை மாநகரத்தையே பார்த்திங்க அப்படின்னா, அந்த முக்கோண வடிவில் திருவான்மியூர், திருவொற்றியூர், திரிசூலம், இது 3மே திரிபுர சுந்தரியால் காக்கப்படுகின்ற ஒரு ஊர் சென்னை மாநகரமே. ஒவ்வொரு நான் சொன்ன திருவான்மியூர், திருவொற்றியூர், திரிசூலம், 3த்துலேயுமே திரிபுர சுந்தரி தான் வீற்றிருப்பாள். அந்த அம்மாளுடைய ஒரு கண் பார்வையில் இன்றைக்கும் காக்கப்படுகின்றது இந்த மாநகரம். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த கோலத்தில் ஒரு காலை தொங்க விட்டு மற்றொரு காலை தூக்கி மடித்து கொண்டு நமக்கு சேவை சாதிப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலில் பேசியிருக்க தக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஜலநாதீஸ்வரர் கோயிலில் எப்படி அவர் சேவை சாதிப்பாரோ தட்சிணாமூர்த்தி, அதே போல் இங்கே சேவை சாதிப்பார். அது ஒரு தனி சிறப்பு. மற்ற எந்த கோயிலையுமே நம்ம பார்க்க முடியாது. அதுவும் இந்த தொண்டை மண்டலத்தில் ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு சேவை தட்சிணாமூர்த்திக்கு. சிவனுடைய அம்சம் தட்சிணாமூர்த்தி. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்பாள் மற்ற ஏனைய கோயில்கள் நீங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா எருமையுடைய தலையில் தான் வீற்றிருப்பாள்.
ஆனால் இந்த கோயிலில் தாமரை இதழ்கள் மேலே நமக்கு வீற்றிருந்து காட்சி கொடுப்பாள். இது வந்து ஒரு தனி சிறப்பு, மிக அற்புதமான ஒரு சேவை. யாருக்கெல்லாம் வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அபரிவிதமாக தங்கு தடையின்றி வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், சேமிக்கணும், செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கின்ற துர்க்கையை வழிபடுறது ரொம்ப சிறப்பு, தனி சிறப்பு. எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும், கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும், இந்த துர்க்கை தாமரை மலர் மேல் வீற்றிருக்கின்ற துர்க்கையை நீங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக சிறப்புற்று வாழ்வீர்கள். கடன் தொல்லைகளிலிருந்து விலக்கி கடனை அடைத்து அதற்கான தேவையான பணத்தை இந்த துர்க்கை வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையுமின்றி கொடுப்பாள் அப்படின்றது தான் அதனுடைய உண்மை சூட்சம். திரிசூலநாதர் கோயிலில் வீற்றிருக்கின்ற துர்க்கை தனி சிறப்பு பெற்ற துர்க்கை. தாமரை மலர் மேல் நமக்கு நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்ற இந்த துர்க்கையை வழிபடும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன், கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் இந்த துர்க்கையை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம், அதாவது 4:30 அந்த முடிகின்ற தருணத்தில் நம்ம போய் சேவிக்கணும். ஒரு 5:50 6 மணிக்குள்ளே போய் நம்ம சேவிக்கணும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வாள் இந்த துர்க்கை. நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நமக்கு உகந்த கடவுள், உகந்த கோயில் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு செலக்ட் பண்ணி டார்கெட் பண்ணி நம்ம வந்து வணங்குகிறோம் அப்படின்னும்போது நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் அப்படின்றது தான் நம்ம இந்து மதத்துடைய சூட்சமுமே. ஆகையால் துர்க்கைகள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் கோயிலில் சில கோயில்களில் இந்த தாமரை மலர்கள் மேல், ரொம்ப அரிய கோயில்கள் தான், எண்ணிக்கை ரொம்ப கம்மி, தாமரை மலர் மேல் இதழ்கள் மேல் வீற்றிருக்கின்ற இந்த துர்க்கை அப்படின்றது வந்து ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் உண்டு. அதில் வந்து இந்த சதுர்வேதி மங்கலம் திரிசூலநாதர் கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில். அந்த கோயிலில் வந்து நம்ம துர்க்கையை ஏற்கனவே சொன்ன ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம் நேரத்தில் போய் நம்ம வழிபடுறோம் அப்படின்னும்போது தனி சிறப்பு. நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதே போல் இந்த எருமை தலைமேல் வீற்றிருக்கின்ற துர்க்கையை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அது ஒரு தனி வழி. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் விலக்கி அந்த துர்க்கை காத்துக்கொள்வாள். அதுதான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால் சதுர்வேதி மங்கலம் திரிசூலநாதர், திரிபுர சுந்தரி, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை தனி சிறப்பு. அந்த அம்பாளை நீங்கள் வழிபடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறது தனி சிறப்பு. இந்த கோயிலில் கேதுக்கு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகளையும் கேது பகவான் கொடுக்குறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் கேது பகவான் தடங்கல்களையும் கொடுக்குறார் என்றால் இந்த ஒரு கோயில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக பரிபூர்ண விடுதலையை திரிசூலநாதர், திரிபுர சுந்தரி ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்றது தான் அந்த ஐதீகம். இந்த கோயிலை நிச்சயமாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த கிழமைகளில் என்றைக்கு முடியுமோ அவசியம் போய் நீங்கள் தரிசிக்கிறது நல்லது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அண்ணால் பி. சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.